بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله سبحانه وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்திலே அற்புத வார்த்தை அல் குர்ஆன் என்ற தலைப்பில் அல் குர்ஆனிய வசனங்களுக்கான விளக்கங்களை நானும் நீங்களும் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே லகது கான ஃபி கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப், அவர்களுடைய வரலாறுகளிலே அறிவுள்ளவர்களுக்கு படிப்பினைகள் இருக்கின்றன என்ற வசனத்திற்கு ஏற்ப அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்ன முந்தைய காலத்து வரலாற்று செய்திகளுக்கு அவைகளுக்கான படிப்பினைகளையும் நானும் நீங்களும் பார்த்து வருகின்றோம். இன்றைய இந்த வகுப்பில் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அன்னஹு சமிஅன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபி அவர்கள் கூற நான் கேட்டேன். நபி அவர்கள் கூறினார்கள், பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் 3 நபர்கள் குறித்து, தொழு நோயாளி, வழுக்கத்தலை, கண்குருடான 3 பேருடைய ஒரு சம்பவத்தை ஒரு மலக்கு தொழு நோயாளியிடம் போய் அவரிடம் கேட்குறாங்க, ஐயு ஷையின் அஹப்பு இலைக்க, உங்களுக்கு எது விருப்பம், நீங்கள் என்ன விரும்புகிறீங்க கடவுளிடத்தில் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, லவுனுன் ஹசனுன் வஜில்துன் ஹசனுன், ஒரு அழகான நிறம் என்னுடைய உடம்புக்கு நான் விரும்புகின்றேன், அதே போல் அழகான தோலையும் நான் விரும்புகின்றேன். தொழுநோயாளினா தோலில் வரக்கூடிய ஒரு விதமான நோய், அவங்கள பார்க்குறதுக்கு கொஞ்சம் விகாரமாக இருப்பாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு அழகான ஒரு நிறமும் என்னுடைய உடம்புக்கு வேணும், அழகான தோலும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி உடனே அந்த மலக்கு அவரை தடவுறாரு. அழகான நிறமும் அழகான அந்த தோற்றமும் அவரிடத்துல வருது. அதுக்கப்புறம் அந்த மலக்கு அந்த மனிதரிடத்தில் கேட்குறாரு, ஃபையுல் மாலி அஹப்பு இலைக்க, உங்களுக்கு என்ன பொருளாதாரம் சொத்துக்களில் நீங்கள் ரொம்ப விருப்பமானது எது என்று. அப்போ அவர் சொல்றார், அல் இபுலு, எனக்கு ஒட்டகம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. உடனே அவருக்கு கருவுற்ற ஒரு ஒட்டகத்தை வழங்கி அவருக்காக துவாவும் கேட்குறாங்க, பாரக் அல்லாஹ் லக்க, இந்த ஒட்டகத்தின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு அபிவிருத்தியை பரக்கத்தை தருவானாக அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வழுக்கத்தில் அவரை போய் சந்திக்கிறாங்க. அவரிடத்துலையும் கேட்குறாங்க, ஐயுஷையின் அஹப்பு இலைக்க, உங்களுக்கு என்ன விருப்பம், நீங்கள் எதை விரும்புகிறீங்க இறைவனிடத்திலிருந்து அப்படின்னு, என்ன தேவை அப்படின்னு.
அப்போ அவர் சொல்கிறார் வந்து எனக்கு வந்து ஷாருன் ஹசனுன், என் தலைக்கு அழகான முடி எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி. அப்போ தலையை தடாவுறாங்க, அழகான முடி வருது. இந்த உலகத்தில் ஐயுல் மாலி அஹப்பு, இந்த உலகத்தில் உங்களுக்கு விருப்பமான சொத்து அல்லது பொருளாதாரம் என்ன வேணும் என்று கேட்கும். அவர் சொல்கிறார் அல் பக்கரு, எனக்கு மாடு வேணும் என்று. அப்போ ஒரு கருவுற்ற ஒரு மாட்டை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு பாரக்கல்லா உலக்க, அல்லாஹ் உங்களுக்கு அதில் பரக்கத்து செய்வானாங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கண் குருடானவர் இடத்துல போய் கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார் எனக்கு கண் பார்வை தேவை, உங்களுக்கு விருப்பமான பொருளாதாரம் சொத்து என்னன்னு கேட்கும். அவர் சொல்கிறார் வந்து எனக்கு ஆடு விருப்பம் அப்படின்னு. அவருக்கும் கருவுற்று ஒரு ஆட்டை கொடுக்குறாங்க. பாரக்கல்லா உலக்கன்னு துவாவும் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு ஒரு ஒட்டக பண்ணையே இருக்குது, மாட்டு பண்ணையே இருக்குது, இவருக்கு ஆட்டு பண்ணையே இருக்குது. இப்போ அந்த மலக்கு திரும்பவும் ஒரு ஏழ்மையான ஒருவருடைய தோற்றத்தில், ஒரு தொழுநோயாளி மாதிரி, ரொம்ப முடியாத ஒருத்தர் மாதிரி, இப்போ தொழுநோயாளி ஆரம்பத்தில் இருந்த ஒரு இடத்துல வந்து கேட்குறாங்க, எனக்கு உங்களையும் அல்லாவையும் தவிர வேறு யாருமே இல்லை, நான் ரொம்ப மிஸ்கீனாக வறுமையில் இருக்கின்றேன், உங்களோட ஒட்டகத்தில் ஏதாவது ஒன்று எனக்கு தாங்களேன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அல் ஹுக்கூக்கு கசீரத்து, எனக்கு நிறைய உரிமைகள் இருக்குது, பொறுப்புகள் இருக்குது என்னுடைய குடும்பத்தில் எனக்கு. எனவே அந்த பொறுப்புக்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு இடத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, எனவே என்னால் இந்த ஒட்டகத்திலேருந்து எதுவுமே உங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அப்போ உடனே அந்த 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 மிஸ்கீனாக இருக்கக்கூடிய ஏழ்மையில் இருக்கக்கூடிய அந்த மலக்கு அவரை பார்த்து கேட்குறாரு, ஆரிஃபுக்க அலம் தக்குன் அபரஸ், எனக்கு உங்களை தெரியுமே, நீங்கள் வந்து தொழுநோயாளியை தான் முன்னே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை 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 இல்லை, நான் தொழுநோயாளியெல்லாம் இருக்க இல்லை, இந்த சொத்தெல்லாம் வந்து அல்லாஹ் எனக்கு தர இல்லை, இன்னமா வரிஸ்து ஹாதல் மால காபிரா, எங்களோட மூதாதையர்களிடமிருந்து எனக்கு கிடைச்ச சொத்தே தவிர இது எனக்கு அல்லாஹ் தந்ததோ அல்லது எனக்கு சும்மா கிடைச்சதெல்லாம் கிடையாது. நான் ரொம்ப நல்ல ஆரோக்கியமாக இருந்த ஒருத்தன், என்னுடைய பரம்பரை சொத்து தான் என்னுடைய இந்த ஒட்டக பண்ண அப்படின்னு சொல்லி அவர் அந்த மனிதரிடத்தில் சொல்லவும், அந்த மலக்கு என்ன சொல்கிறாருன்னா, இன் குந்த காதிபன் ஃபஸய்யரக்கல்லாஹு இலாமா குந்த, நீங்கள் சொல்கிறது பொய்யாக இருந்தால் அல்லாஹ் உங்களை பழைய நிலைமைக்கே மாற்றி விடட்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறாங்க. அவர் பழைய நிலைமைக்கே மாறிடுறாரு. அதே போல் வந்து வழுக்க தலைக்கிட்ட போய் கேட்குறாங்க. அவரும் என்ன சொல்கிறாரு, எனக்கு நிறைய கடமைகள் இருக்குது, என்னால் தர முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, இது உங்களுக்கு இதுக்கு முதல் நீங்கள் வழுக்கத்தலையாக ஏழ்மையில் தான் இருந்தீங்க, இல்லை இல்லை நான் நல்ல வசதியாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்ல அதே துவாவை அவருக்கும் கேட்குறாரு. என்ன, நீங்கள் சொல்கிறது பொய்யாக இருந்தால் அல்லாஹ் உங்களை பழைய நிலைமைக்கே மாற்றட்டும் அப்படின்னு. மூன்றாவதாக கண்குருடன் அவரிடத்துல போய் கேட்குறாங்க, எனக்கு உங்களையும் அல்லாவையும் விட்டால் வேறு யாரும் இல்லை, உங்களோட ஆட்டு பண்ணையிலேருந்து ஒரு ஆட்டை தாங்களே எனக்கு என்னுடைய பொருளாதாரத்துக்கு சாப்பிட்றதுக்கு என்னுடைய தேவைகளுக்கு அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், கது குந்து அமா, நான் குருடனாக இருந்தேன், ஃபரத் அல்லாஹு இலா பஸ்வரி, என்னுடைய பார்வையை எனக்கு மீட்டு தந்தது அல்லாதான், ஃபஹுத் மாஷத்த, உங்களுக்கு எவ்வளோ இந்த ஆட்டு பண்ணையில் எத்தனை ஆடு வேணுமோ அவ்வளோ ஆடுகளே நீங்கள் எடுத்துக்கங்க, நீங்கள் எடுக்கும்போது நான் உங்களை தடுக்க மாட்டேன், ஏன்னா இது வந்து அல்லாஹ் எனக்கு தந்ததே தவிர என்னுடைய முயற்சியில் நான் எடுத்த இந்த ஆட்டு பண்ணை அல்ல அப்படின்னு சொல்லும். அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் துவா கேட்குறார், அல்லாஹ் நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு பன்மடங்காக தரட்டும்னு சொல்லி அந்த ஹதீஸுடைய கடைசி பகுதியில் வரும். அவங்க ரெண்டு பேரும் பொய் சொன்னதுனால அல்லாஹ் அவங்க மேலே கோபப்பட்டான், இவர் உண்மையாகவே நடந்து கொண்டதுனால அல்லாஹ் இவருக்கு அருளும் பரக்கத்தும் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. இது புகாரியில் பதிவாகி முஸ்லீம்லேயும் பதிவாகி இருக்குது இந்த ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸ் தான் இன்றைக்கி நாங்கள் எங்களோட வகுப்பில் எடுத்துக்கொண்ட ஹதீஸ். இதுலேருந்து எங்களுக்கு என்ன படிப்பினை இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன படிக்கலாம் இந்த ஹதீஸ்லேருந்து, எங்களுக்கு என்ன விளங்கலாம், எங்களோட லைஃப்க்கு படிக்கிறதுக்கு அல்ல எங்களுக்கு தேவையான பகுதி என்ன இந்த ஹதீஸில்? நன்றி கெட்ட பழச மறந்துடுறாங்க. ஒன்று வேற அல்லாஹ்வுடைய அதான் நன்றி கெட்ட மனிதனா, அல்லாஹ்வுடைய அருள் கொடை அல்ல எங்களுக்கு தந்தது என்ன செய்யக்கூடாது, மறுக்கக்கூடாது. வேற என்ன விளங்கலாம் இதில்?
பொய் சொல்லக்கூடாது. வேற தர்மம் செய்யணும். இதில் முக்கியமான ஒரு பகுதி இருக்குது. இன்றைக்கு உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் ஒரே தரத்தில் படைக்கப்பட இல்லை. ஏற்றத்தாழ்வுகளோடு தான் மனிதர்களை எல்லாம் படைச்சிருக்கிறார். அதுலேயும் சில மனிதர்களை எங்களுக்கு பார்க்கலாம், உடல் ரீதியாக குறைகளோடையே அல்லாஹ் படைச்சிருப்பான். அப்படிதானே? பார்க்குறதுக்கு சில நேரங்களில் பல்லு கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கும், சில நேரங்களில் ஒரு புள்ள வெள்ளையாக இருக்கும், இன்னொரு புள்ள கொஞ்சம் கருப்பாக இருக்கும், கையொண்டு முடமாக இருக்கும், காலொண்டு முடமாக இருக்கும். அல்ல நாங்கள் சின்ன மூளைன்னு சொல்லுவோம் இல்லை, சிறு மூளை குழந்தைகளாக இருக்கும், அல்ல ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கும். இந்த குறைகளோடு படைக்கப்படுறது இருக்குது இல்லை, இது உண்மையிலேயே மனிதனுடைய பார்வைக்கு இது குறையாக இருந்தாலும் கொஞ்சம் குர்ஆன் சுன்னாவை நாங்கள் உள்ளே போய் பார்த்தா இது உண்மையிலே அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு அருளாக தான் அந்த மனுஷனுக்கு. அப்படி அருள் என்று சொல்லக்கூடிய ஏதாவது செய்திகள் உங்களுக்கு ஞாபகம் வருதா ஹதீஸில்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல ஒரு பெண்மணி வர்றாங்க. ஒரு சஹாபி கேட்குறாங்க, சொர்க்கத்துக்குரிய ஒரு பெண்ணை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி. அப்போ சொல்லுங்களேன்னு ரசூலுல்லாஹ்கிட்ட ஒரு பெண்மணி வர்றாங்க. யார் ரசூலல்லாஹ், எனக்கு வலிப்பு நோய் இருக்குது. அதாவது திடீரென்று வலிப்பு வந்தால் அந்த பல்ல கடிப்பாங்க, நாக்கு வெளியே வரும், நுரையா வரும். அப்படி என்ன நடக்குதுன்றது அவங்களாலேயே அதை உணர முடியாது. யார் ரசூலுல்லாஹ், எனக்கு வலிப்பு நோய் இருக்குது, அப்படி நான் அதை ஃபுல்லாக முடித்து எழும்பும் போது என்னுடைய ஆடைகளெல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் களைஞ்சி இருக்கும். இந்த நோயை நீக்கிறதுக்காக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா கேளுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அந்த பெண்மணியை பார்த்து சொல்கிறாங்க, இன் சபர்த்தி, நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான். அப்படி இல்லாட்டி நான் இந்த நோயை நீக்கிறதுக்கு துவா கேட்பேன் அப்படின்னு. அப்போ அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், நான் பொறுமையாக கடைசி மௌத்து வரைக்கும் இருக்கிறேன், ஆனால் ஆடைகள் விலகாமல் இருக்கிறதுக்கு மட்டும். ஏன்னா எலும்பி சில நேரங்களில் வேறு அந்நிய ஆண்கள் அல்ல வேறு ஆக்கள் பெண்களே வந்தாலும் எலும்பும் போது கொஞ்சம் அவங்களுக்கு வெக்க உணர்வு இருக்க தானே செய்யும். அந்த ஆடைகள் அந்த பக்கம் இந்த பக்கம் ஆகாமல் இருக்கிறதுக்கு அல்லாஹ் கிட்ட துவா கேளுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அதே நோயில் இருந்தால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான், சொர்க்கத்தை பெறக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்குது, இந்த நோயை நீங்கள் பொறுத்து கொண்டால் அப்படின்னு சொல்லி. அப்போ குறைகள் என்பது இறைவன் எங்களுக்கு தந்திருக்கிறது ஒரு அருள் என்பதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். இப்படி புரிஞ்சோம் என்று சொன்னால் ஒருபோதுமே அதை நாங்கள் குறையாக நினச்சிக்கிட்டு மனசில் போட்டுக்கிட்டு அதை வருத்திக்கிட்டு மற்றவங்களோட எங்களை கம்பேர் பண்ணிக்கிட்டு நாங்கள் ஒரு இழிவான ஒரு படைப்பாக ஒருபோதுமே நானும் நீங்கள் நினைக்க மாட்டோம். ஏற்றுக்கிட்டாங்க, இதாக்குறாங்க. அதே போல் அவங்க அந்த சஹாபியும் என்ன சொல்கிறாங்கன்னா, அதே நோயில் தான் அவங்க மரணித்தாங்க. அப்போ உலகத்தில் அவங்களுக்கு சொர்க்கத்துக்குரிய ஒரு பெண்ணாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை சொன்னாங்கன்றதை வச்சு இவங்க சொர்க்கத்துக்குரிய பெண் என்றதை அடையாளப்படுத்துகிறாங்க. அப்போ இன்றைக்கி நிறைய குறைகளோடு படைக்கப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க. நாங்கள் அவர்களை பார்த்து பாவம் என்று நாங்கள் சொல்ல தேவையில்லை, அது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஒரு அருள் தான். எங்களுக்கும் அந்த மாதிரி குழந்தைகள் இருக்கும். அந்த குழந்தைகளை பராமரிக்கிறது வளர்க்கிறதே பெரிய ஒரு தியாகம், அர்ப்பணிப்பு. ஒரு சோதனையும் தான் ஒரு பக்கம். அந்த சோதனையை நாங்கள் பொறுத்து கொள்வது மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்தை பெற்று தருவதற்கு காரணமாக அமையும் அப்படின்றதை நாங்கள் ஒருபோதுமே மறந்து விடக்கூடாது. அதே நேரத்தில் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய அல்லது மூமின்களாக இருக்கக்கூடிய நாங்கள் வேற்றுமை பார்க்கக்கூடாது. எங்களோட தங்கச்சிக்கு அல்லது எங்களோட அக்காவுக்கு எங்களோட தம்பிக்கு பிள்ளைங்க கிடைப்பாங்க. ஒரு புள்ள கருப்பாக இருக்கும், இன்னொரு புள்ள வெள்ளையாக இருக்கும். வெள்ளையாக இருக்கிற பிள்ளைய கை கெடுப்பாங்க, கொஞ்சுவாங்க. கருப்பாக இருக்கிற பிள்ளைய வெளிப்படையாக அவங்க ஓரம் காட்டாட்டியும் ஏதாவது பேச்சு மூலமாக அவரை பக்கத்தில் எடுக்க மாட்டாங்க, அவரோட கொஞ்ச மாட்டாங்க அந்த பிள்ளையோட. இப்படி எங்களுக்குள்ளேயே நடக்குது. என்னமோ அந்த பிள்ளைய நான் கருப்பு நிறத்தை அடித்து சாயம் அடித்து பெற வச்ச மாதிரி மூமின்களாக இருக்கக்கூடிய முஸ்லீம்களாக இருக்காங்க நாங்களே அந்த வேற்றுமையை காட்டுறோம். என்ன உணர மாட்டாங்க, அது இது அல்லாஹ்வுடைய படைப்பு, அல்லாஹ் கொடுத்த நிறம்.
இந்த கருப்பு, வெள்ளை, சிவப்புன்றது என்னுடைய உங்களுடைய கரத்தில் இருக்குதா? அல்லாஹ் கொடுத்த நிறம். எனவே அல்லாஹ் அந்த நிறத்தை கொடுத்திருக்கும் போது அதை மூமின்களாக இருக்கக்கூடிய நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கள் இருக்கணுமே தவிர ஒருபோதுமே அதை என்ன செய்யக்கூடாது, வெறுக்கக்கூடாது. இது முதலாவது ஒரு பகுதி, இந்த ஹதீஸில் நானும் நீங்களும் விளங்க வேண்டிய ஒரு பகுதி. ரெண்டாவது என்ன செய்யணும்னு கேட்டால், ஒருத்தர் சொன்னார் அல்லாஹ்வுடைய நியாமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு. சில பேரை நாங்கள் பார்க்குறோம், எங்கள் இந்த ஊர்கள்லையும் பார்க்கலாம், அல்ல நாங்கள் ஏதாச்சும் வெளிநாடுகள்லேருந்து அங்கேயும் பார்க்கலாம். விசிட்டில் வருவாங்க, வேலை தேடி வந்தால் 5 நேர தொழுகையும் ஜமாத்தோடு தொழுவாங்க, முன்பின் சுன்னத்துக்களை தொழுவாங்க, காலையில் மாலையில் திக்ர் செய்வாங்க, குர்ஆன் ஓதுவாங்க, தஹஜ்ஜத் தொழுவாங்க, இரவு நேரத்தில் எழும்பி அழுது அல்லாஹ்கிட்ட துவா கேட்பாங்க, நல்ல ஒரு வேலை கிடைக்கணும். வேலை கிடைச்சதுக்கப்புறம் அவர்கிட்ட தொழுகையும் காணோம். அதுக்கப்புறம் காசு வர 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 அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுற அந்த தன்மையிலேருந்து வெளியே போய் இந்த உலகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போய் நிற்பார். அதுக்கப்புறம் அவர் கஷ்டப்படும் போது சப்போர்ட் யாரெல்லாம் பண்ணாங்களோ அவங்கள துச்சமாக மதிக்கிறது, அவங்கள கண்டுகொள்வது கிடையாது. அதே போல் ரொம்ப வறுமையில் கஷ்டத்தில் இருக்கிறவங்க யாராவது அவர்கிட்ட கேட்டாலும் கொடுக்கறதுக்கு யோசிக்கிறது. தாய் தந்தையர்களையே கவனிக்காமல் இருக்கிறது. அவரை படிக்க வச்சு அவரை கஷ்டப்பட்டு வளர்த்து அவருக்கு பல கோடி பல லட்சம் செலவழித்த அவர்களையே அவர்கள் துச்சமாக மதிக்கக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்குறோம். திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், வல் ஆதியாத்தி லபுஹா ஃபல் மூரியாத்தி கதஹா ஃபல் முகைராத்தி சுபஹா ஃபஅசர் நபிஹி நகா ஃபவசத் நபிஹி ஜம்ஆ என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், சத்தியம் செஞ்சுட்டு, இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். இன்னல் இன்சான லிரப்பிஹி, அவனுடைய ரப்புக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். வ இன்னஹு அலா ஸாலிக லஷஹீத், அவன் நன்றி கெட்டவன் என்பதற்கு அவனே சாட்சியாளனாகவும் இருக்கின்றான். இன்னொருத்தர் இவன் நன்றி கெட்டவன் என்று சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அவன் நன்றி கெட்டவன் என்றதுக்கு யார் தான் சாட்சி? அவனே சாட்சி. வ இன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத், என்ன நன்றி கெட்டவன் என்றதுக்கு என்ன காரணம் என்றா, அவன் இந்த பொருளாதாரத்தை சொத்தை அதிகம் நேசிப்பவனாக இருக்கின்றான். அப்படி நேசிக்கிறவனால என்ன செய்யறான் என்றால் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். அவன் என்ன உணர மாட்டான் என்றால், இந்த பொருளாதாரத்தை, இந்த சொத்தை, இந்த செல்வத்தை, இந்த கல்வியை எல்லாத்தையும் தந்தது அல்லாஹ் தான் என்றதை உணர மாட்டான். நாங்கள் பார்த்தோம் இல்லை, ஒரு கேன்சர் நோயாளி, பெரிய கோடீஸ்வரன், ஏதோ ஒரு நாட்டில் அவர் 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 ஓட்டின வாகனங்கள் இருந்துச்சு, விதவிதமான வாகனங்கள். அவர் போட்ட ஷூ இருந்துச்சு, எல்லாம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஷூ. அவர் போட்ட ட்ரெஸ்ஸு. அவர் மரணத்தை சந்திக்கிற அந்த நேரத்தில் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை என்ன சொன்னார்? இவ்வளோ காசு, இவ்வளோ சொத்து, இவ்வளோ செல்வம் இருந்தும் இந்த நோயிலிருந்து என்ன பாதுகாக்க முடியலை. அப்போ இந்த சொத்துக்கள், இந்த செல்வங்கள், இந்த உலக இன்பங்களின் பக்கம் போகாதீங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவங்களாக இருங்கன்னு அது ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு தான் அவர் மௌத்தா போனார். இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு 7-8 வருஷம் இருக்குமே நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு பாடம் எங்களுக்கு. நாங்கள் நினைக்கிறோம் எங்கட கெட்டித்தனத்தில் தான் இந்த சொத்துக்களை செல்வங்களை நாங்கள் சம்பாதிக்கிறோம். இல்லை, அல்லாஹ் எனக்கு தரக்கூடிய அருட்கொடைகள். வ இன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத் அஃபலா யஅலமு இதா புஉசிர மாஃபில் குபூர், அவர்கள் கபூரிலிருந்து எழுப்பப்படும் அந்த நாளையில் அறிந்து கொள்வார்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவங்களாக இருந்துட்டோமே, இந்த உலகத்தில் பொருளாதாரத்தை தந்து அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத விதத்தில் நாங்கள் செலவழித்தோமே என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அதே போல் வல் ஃபஜ்ர் சூராவில் அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லுவான். மனிதனுக்கு சொத்துக்களை, செல்வங்களை, பொருளாதாரங்களை வழங்கி அவனை சோதிக்கின்ற போது, ரப்பி அக்ரமணி, அல்லாஹ் என்னை கண்ணியமாக வைத்திருக்கின்றான் என்று சொல்லுவானாம். பொருளாதாரங்களை குறைவாக கொடுத்து அவனை சோதிக்கின்ற போது அவன் என்ன சொல்வானாம்? ரப்பி அஹானனி, என் ரப்பி என்னை இழிவுபடுத்துகின்றான் என்று சொல்லுவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ இந்த உலகத்தில் நாங்கள் ஏழ்மையில் கஷ்டத்திலிருந்து அடுத்த லெவலுக்கு அல்லாஹ் எங்களை தர்றான் என்றா
கொண்டு வந்து அல்லாஹ் வைக்கிறான் என்றா அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக நாங்கள் இருக்கணும். அல்லாஹ் நிச்சயம் கேட்பான். இன்னொரு ஹதீஸ் வரும், இல்லை நாங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய ஹதீஸ் தான். இடையிலையும் இந்த ரமதானுடைய காலத்திலையும் அந்த ஹதீஸை நான் ஞாபகப்படுத்தினேன். மறுமையில் அல்லாஹ் கேட்பானே, நான் பசியிலிருந்து உன்கிட்ட வந்து உணவு கேட்டேன், நீ தர இல்லை. நான் தாகத்திலிருந்து உனக்கிட்ட தண்ணி வந்து கேட்டேன், தர இல்லை. நான் நோயாளியாக இருந்தேன், உன்கிட்ட வந்து நோய் விசாரிக்க நீ வர இல்லை அப்படின்னு சொல்லி. அப்படி என்ன அர்த்தம்? என்ன, நான் உனக்கு தந்த காசு ஒருத்தன் வந்து பசியன் வந்து கேட்டாங்க, நீ கொடுக்க இல்லை. நோயாளியாக இருந்தால் நீ போய் நோய் விசாரிக்க இல்லை. அல்லாஹ் என்ன சொல்ற, நீ கொடுத்துருந்தேன்னா அங்கே என்ன பார்ப்பாய் அப்படின்னு சொல்லி. எனவே இந்த பொருளாதாரத்தை தர்றது வந்து அல்லாஹ்வை தவிர என்னுடைய உங்களுடைய கட்டித்தனம் கிடையாது. இப்போ இந்த ஷோ நடந்துச்சு, ஜெம் ஃபேர் நடந்துச்சு. ஒரு 75% என்ன சொல்கிறாங்க, வியாபாரம் இல்லை, பிஸ்னஸ் லோ, ஒன்றுமே இல்லைன்னு. ஒரு 25% ஒரு 10% வியாபாரம் நடந்துச்சு. அதனுடைய பின்னணியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தர்மம் செய்யப்படுறவங்களாக இருப்பாங்க, அவங்களின் மூலமாக மக்களுக்கு பயன் பெறுறவங்களாக இருப்பாங்க, அவங்க பல குடும்பங்களை பார்க்குறவங்களாக இருப்பாங்க. அதனுடைய பரக்கத்தை அல்லாஹ் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு கொடுப்பான். சில வியாபாரங்கள் நடக்கும், அவங்களே நம்பியிருக்க மாட்டாங்க, என்ன தேடி இப்படி ஒரு பிஸ்னஸ் வருமா அப்படின்னு சொல்லி. எங்கேயோ போகிறொருத்தன் வந்து அவங்களுக்கு பல லாபங்களை தரக்கூடிய ஒரு வியாபாரத்தை பண்ணிட்டு போயிடுவான். அவங்களே ஆச்சரியப்படுவாங்க, எது என்னடா நடந்துச்சு அப்படின்ட்டு. ஏன்னா அல்லாஹ் கொடுக்கறது தான் அது. காலையிலிருந்து இரவு வரைக்கும் நீங்கள் அலைஞ்சிங்கன்றாலும் உங்களுக்கு கிடைக்கிறது தான் கிடைக்கும், கிடைக்காதது கிடைக்காது. தொழுகைக்கு பிறகு ஓதுற துஆன் அல்லாஹும்ம லா மானியா லிமா ஆதைத வலா முஅத்திய லிமா மனாத. யா அல்லாஹ், நீ கொடுக்க நினைத்தது இந்த உலகத்தில் யாராலையும் தடுக்க முடியாது, நீ தடுக்க நினைத்தது யாராலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்றான் என்றால் அதற்கு நன்றி உள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம். சூரத்துல் கஹஃப்ல அல்லாஹ் ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறான். ஞாபகம் இருக்கா யாருக்கு? சரி, சூரத்துல் கஹஃப்ல தரபல்லாஹு மஸலர் ரஜுலைன், 2 மனிதர்களை உங்களுக்கு நாங்கள் உதாரணமாக சொல்றோம்னு அல்லாஹ் சொல்றான். அதில் ஒருத்தர் யாருண்டா, 2 தோட்டம், திராட்சை தோட்டம். திராட்சை தோட்டத்துக்கு வேலி வந்து பேரிச்சை மரத்தால் அல்லாஹ் அடிச்சிக்கிறான். அந்த மனுஷன் பேரிச்சை மரத்தால். இது போக வந்து வேற வேற பயிர்களும் வேற வேற பழங்களும், நடுவில் ஒரு பெரிய ஒரு ஆறு ஓடுது. சும்மா ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன், அப்படி ஒரு கிராமத்தில் 2 திராட்சை தோட்டம், பேரிச்சை மரங்களால் வேலி அடிக்கப்பட்டு ஒரு ஆறு ஓடுது, வேற வேற பழங்களும் இருக்குது. ஆற்றுல குளிக்கணுமா, பழத்தை சாப்பிடணுமா, அதில் ஒரு சின்ன கூடாரம், அந்த காற்றை ரசிச்சுக்கிட்டு, எவ்வளோ ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை அவனுக்கு. இப்போ இன்னொருத்தன் யாரு, அல்லாஹ் நம்பி தொழுது ஓதிக்கிட்டு அவருக்கு போதுமான வருமானத்தை தேடிக்கிட்டு இருக்கு ஒருத்தன். இப்போ 2 பேரும் ஒரு நாள் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி என்ன கேட்குறாங்கன்னா, அவர் கேட்குறாரு, பாத்தியா அக்ஸரும் மால, உன்னை விட பெரிய காசு செல்வங்கள் எனக்கு இருக்குது, உன்னை விட நான் பணக்காரனாக இருக்கிறேன். அதே போல் என்கிட்ட வேலை செய்கிறவங்களை பாரு, எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, நிறைய பேர் வேலையும் செய்கிறாங்க. நீ ஓதல் தொழுக நோம்புன்னு சொல்லி உனக்கு தேவையானதை கொஞ்சமாக சம்பாதி உலகில் வேணா பாத்தியா. இந்த உலகத்தை வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா, என்னுடைய கெட்டித்தனத்தில் தான் நான் சம்பாதிக்கிறேன், என்னுடைய கெட்டித்தனத்தில் தான் இவ்வளோ பொருளாதாரம், என்கிட்ட இத்தனை பேர் வேலை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறாங்க. அடுத்த நாள் போகிறாரு, அல்லாஹ் மொத்தமாக அந்த தோட்டத்தை அழித்து சுக்குநூறாக்கி அதை அவன் கண்ணால் பார்க்குறான். இந்த தோட்டம் என்னை விட்டு சென்று விடும் என்று நான் கனவுல கூட நினைக்கவில்லை என்று மொத்தமாக அழிஞ்சிருச்சு. அபதா, இது என்னை விட்டு சென்று விடும் என்று நான் கொஞ்சமும் நினைக்கவில்லை என்று சொல்லி அந்த மனிதன் சொல்கின்றதை பார்க்கலாம். எனவே அல்லாஹ் சொல்கின்றான், லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், எனக்கு நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகமாக தருவேன். வலஇன் கஃபர்தும், நன்றி கெட்டவங்களாக இருந்தீங்கன்னா என்னுடைய வேதனை கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே இவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி மறந்தவர்களாக இருந்தாங்க. வழுக்கத்தலையும் தொழுநோயாளியும் வந்து கேட்கும்போது யாருக்குமே கொடுக்க இல்லை. குருடன் கொடுத்தாரு, அவருக்கெல்லாம் பரக்கத்தை அபிவிருத்தி ஏற்படுத்தி. எனவே நீங்கள் கொடுக்க 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 ஊற்றுல தண்ணி ஊறுற மாதிரி தான்
அது காசு பொருளாதாரம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நினையாத புறத்துலேருந்து நீங்கள் கொடுத்தா எனக்கு குறையும், எனக்கு இல்லாமல் போகும், என் பிள்ளைங்களுக்கு இல்லாமல் போகுமே நீங்கள் நினச்சா உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத்தை அபிவிருத்தியை தரமாட்டான் என்றதை இந்த சம்பவம், இந்த வரலாறு எனக்கும் உங்களுக்கு சொல்லுது. இதை நாங்கள் படிப்பினையாக எடுக்க வேண்டும். அடுத்து இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால், ஒரு தாய் முஸ்லீமில் 3466வது ஹதீஸா தன்னுடைய மகனுக்கு பால் ஊட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, மடியில் உட்கார வச்சு. கை குழந்தைன்னு வர இல்லை இந்த ஹதீஸில். பால் குடிக்கக்கூடிய வயசில் இருக்குது அந்த புள்ள. இப்போ நாங்களும் சில நேரங்களில் வந்து 3 வயசு 4 வயசு வரைக்கும் பால் குடித்தவங்க இருக்கிறாங்களா இல்லையா? சில பேர் அந்த எல்கேஜி யூகேஜி அதுக்கு போயிட்டு வந்து தாயிடத்தில் பால் குடித்தவங்களும் இருக்கிறாங்க. அப்படி தானே ஆரம்ப காலங்களில் பால் நல்லா வரும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி. இப்போ ரசூலான காலத்துல எல்லாம் கிராமத்துலேருந்து வருவாங்க பெண்கள் பால் கொடுக்கறதுக்கு. இப்போ தான் வந்து நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு பால் சுரக்கிறது இல்லை. அப்போ 3 4 5 6 வருஷம் வரைக்கும் பால் குடித்தவங்களும் இருக்கிறாங்க. அப்போ தன்னுடைய மகன் பால் கொடுத்துக்கிட்டு இருக்க போக்கில் வாகனத்தில் ஒரு மனிதர் போகிறார். அப்போ இந்த தாய் துவா கேட்குறாங்க, என் மகனும் இவரை போல நல்ல வசதியாக வாகனங்களை வச்சு ஓட்டக்கூடிய ஒருவராக மாறணும் அப்படின்னு துவா கேட்குறாங்க. உடனே அந்த புள்ள பால் குடிக்கிறது நிறுத்திட்டு சொல்லுது, யா அல்லாஹ் இவனை போல மாற்றும் என்னை ஆக்கி விடாதே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் திரும்ப வந்து பால் குடிக்குது. அதுக்கப்புறம் ஒரு பெண் போகிறா, கால்களை இழுத்த நிலையில், கால்கள் இழுப்பட்ட நிலையில் ஒரு ஒரு குறையோடு அந்த பெண் போகும்போது அந்த தாய் என்ன சொல்கிறான்னா, என் மகனை இவளை போல ஆக்கிடாத அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த மகன் வந்து என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், யா அல்லாஹ் என்னை இவளை போன்று ஆக்கி அப்படின்னு சொல்லி. அந்த அந்த பெண்ணுக்கு வந்து ஊரில் விபச்சாரி என்று ஒரு பட்டம் சொல்கிறாங்க. ஆனால் அது அவதூறாக சொல்லப்படுது. இவள் திருடுகிறாள் என்ற ஒரு பட்டம் சொல்லப்படுது, அது அவதூறாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அந்த 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 சம்பவத்தினுடைய பின்னணியில் ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், அந்த வாகனத்தில் வந்தவன் இறை நிராகரிப்பாளன், அவனை போல நின்று ஆக்கிடாதேன்னு சொல்லி அந்த புள்ள சொல்லுது. இழுத்துக்கிட்டு போன அந்த பெண்மணி அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு மூமினான முஸ்லீமான ஒரு பெண்மணி, அவளை போல ஆக்கினு சொல்கிறாங்க. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு முஸ்லீமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன சோதனை வேண்டுமானாலும் நான் அனுபவிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன், இந்த குறைகளோடு வேண்டுமானாலும் இருப்பேன், மறுமையில் சொர்க்கத்தில் அல்லாஹ் எனக்கு இடம் தருவான். அதனால தான் அந்த புள்ள அப்படி சொல்லி சென்று சொல்லாங்க சொல்கின்றார்கள். இப்போ இந்த ஹதீஸினுடைய என்ன விளங்கலாம்? இந்த ஹதீஸ் எதுக்கு ரசூலுல்லாஹ் இந்த சம்பவத்தை சொல்கிறாங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தருடைய வெளித்தோற்றத்தை பார்த்து அவர் வந்து நல்லவர், அவர் வந்து ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கிறார், இவளை போல நாங்களும் வரணும்னு நினைக்கிறது இருக்குதே, அது கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறோமா நாங்கள்? இன்றைக்கி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பார்த்தா எப்படி என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? சும்மா சொல்லுங்க பார்ப்போம். என்ன வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பெரும்பான்மையானவங்க என்ன வைக்கிறாங்க? நானும் ஒரு நாளைக்கு அவனை போல வந்து காட்டுறேன்டா என்ற மாதிரியான ஸ்டேட்டஸ். என்னடா பில் கேட்ஸ் அவனை போல நானும் வர்றேன். இப்போ புதுசாக ஒருத்தன் வந்திருக்கிறான், யார்? அமெரிக்காவில் எலன் மஸ்கா, அவனை போல் நானும் வர்றேன். அதில் சொல்லுவாங்க, என்னுடைய வீட்டில் ஒரு நல்லா பெரிய வசதியோடு ஒருத்தர் இருப்பார், எங்களோட மாமாவை மாதிரி நானும் வந்து காட்டுறேன். அதில் எவனாச்சும் ஒருத்தன் படித்த ஒரு டாக்டராக இன்ஜினியராக இருப்பான், அதைத்தான் உதாரணமாக காட்டுற உமா வாப்பாவும், இவனை போல வா அப்படின்ட்டு. ஆனால் அவன் எவ்வளோ ஷைத்தானாக இருப்பான்ன்றது யாருக்குமே தெரியாது. அப்படி தானே? அவன் எவ்வளோ பெரிய ஷைத்தான்ன்றது யாருக்கும் தெரியாது. இன்னொருத்தக்கிட்ட பெருசாக பொருளாதாரம் படிப்பு எதுவுமே இருக்காது, அவன் பள்ளியோட தொடர்போட தேவையான அளவு சின்ன கூலி வேலை பார்த்துக்கிட்டு தண்டம், இவனை போல என்ன நீ வந்துடாது அப்படி தானே சொல்லுவாங்க குடும்பத்தில். என் பிள்ளைங்களை 5 பேரில் இவனை போல் நீங்கள் யாரும் வந்துடாதடா, பேர பிள்ளைங்களுக்கு சொல்லி அவன் வாப்பா போல் நீ இருந்துடாத அப்படிலாம் சொல்லுவாங்க தானே. அந்த அந்த அப்படி ஒப்பிடுறது வந்து கூடாது என்று இந்த செய்தி பேசுது. அப்படி நிறைய இருக்குது எங்ககிட்ட, அப்படி தானே? நிறைய இருக்குது. வெளிப்பார்வை வைத்து ஒருத்தரை வந்து நாங்கள் மட்டிடுறது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மொழிகளை வச்சு, நிறத்தை வச்சு, அந்தஸ்துக்களை வச்சு, பதவிகளை வச்சு அப்படி என்ன செய்யாதீங்க, ஒருத்தரை மட்டிடாதீங்க. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்துக்காக்கும், அல்லாஹ்விடத்தில் சிறந்தவங்க வந்து உள்ளத்தில் அல்லாஹ்வை பயந்து தக்குவாவோட நடப்பவர்கள்.
அப்போ யார் தக்வாவோட நடப்பாங்களோ அவங்களுக்கு தான் அல்லாஹ் இடத்த அது யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அப்படிதானே? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அப்படி இப்படி நிறைய செய்திகள் எங்களுக்கு பார்க்கலாம். இடையில நாங்கள் ஒரு வகுப்புலையும் பார்த்தோம். ஒரு சஹாபி என்ன செய்கிறாரு? சஹாபி என்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருத்தர் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இவர் நரகவாதியின் யுத்தத்தில் வெளிப்பார்வைக்கு சஹாபாக்கள் நினைக்கிறேன் என்ன கடுமையாக ஒரு யுத்தம் செய்கிறாரு, பல பேரை கொலை செஞ்சார். போய் பார்த்தா அவர் தற்கொலை செஞ்சு கொள்றாரு. இப்போ வெளிப்பார்வையை வச்சு ஒருத்தரை நல்லவர் என்று நாங்கள் நினைக்கிறதும் அல்லது கெட்டவர் என்று நினைக்கிறதும் அது தப்பு என்று இந்த ஹதீஸ் சொல்லுது. எங்களில் நிறைய பேர்கிட்ட அந்த 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 எண்ணம் இருக்குதா இல்லையா? வெளிப்பார்வையை வச்சு நாங்கள் என்ன செய்கிறது? ஒருத்தரை கெட்டவர் என்றதை முடிவு பண்ணிடுவோம் அல்லது நல்லவர் என்று முடிவு பண்ணிடுவோம். அப்படி நல்லவர் என்று முடிவு பண்ணி நாங்கள் ஏமாந்த பல செய்திகளும் இருக்கும். காசை கொண்டு போய் கொடுக்கறது, அதுக்கப்புறம் அவன் அல்வா வச்சுட்டு போயிடுறான். நிறைய பேர் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறது, ரொம்ப நல்லவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன செய்வான்? மொத்தமாக அடிச்சுட்டு போயிடுவான். காணி இடங்களை வீடுகளை 2 பேரும் சேர்ந்து வாங்குறது, அதுக்கப்புறம் மொத்தமாக அவன்கிட்ட பேருக்கு எடுத்துகிட்டு போயிடுவான். மொத்தமாக எவ்வளோ நடக்குது சமூகத்தில், நடக்குதா இல்லையா? அப்போ இஸ்லாம் இந்த பகுதியை மூடுது. நீங்கள் வெளிப்பார்வை வச்சு ஒருத்தனை நல்லவன்னு சொல்லாதீங்க. அதனால தான் என்ன சொல்கிறாங்க? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி கடன் கொடுக்கும்போது நீங்கள் என்ன செய்யுங்க? எழுதிக்கோங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். எவ்வளோ நல்லவராக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், நானாவாக இருக்கட்டும், தாத்தவாக இருக்கட்டும், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக, ஏடா நீ எழுதுற? அல்லாஹ் சொல்லிட்டான், உனைய நம்பிக்கை இல்லாமல் இல்லை, நீ நம்பி அதனால தானே கடன் தாருது. எழுதிக்கொள்வோம் 2 பேரை வச்சு. அல்லாஹ் சொல்கிறான், சகீரன் கபீரன், சின்னதோ பெருசோ எழுதிக்கொள்வோமே. ஏன்னா அந்த நம்பிக்கை அடிப்படையில் கொடுத்து எத்தனை பேர் ஏமாந்துருக்குறோம். மகன்கிட்ட வாப்பை ஏமாறுறாரு, நானக்கிட்ட தம்பி ஏமாறுறாரு, தாத்தா கிட்ட தங்கச்சி ஏமாறுறாங்க நண்பர்கள் இடத்துல. அதுக்கப்புறம் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது, எவ்வளோ நான் நம்பினேன் உனையா அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த ஹதீஸ் அந்த செய்தியை சொல்லுதா இல்லையா? சொல்லுது. அதே போல் இந்த ஹதீஸ் இன்னொரு பகுதியை சொல்லுது. என்ன சொல்லுங்க பார்க்க? முக்கியமான ஒரு பகுதி. 2ஆவதாக வந்த பெண்மணி இருக்கிறா இல்லை, இழுத்துக்கிட்டு வர்றா, ஆனால் அவன் மூமினான பெண். அந்த புள்ள என்ன சொல்லுது? நான் இவளை போல நிற்கிறதுக்கு நான் விரும்புகிறேன் அப்படின்னு. மூமினாக இந்த உலகத்தில் நான் இருந்து என்ன கஷ்டத்தை, என்ன துன்பத்தை, என்ன துயரத்தை வேண்டுமானாலும் நான் பெற்றுக்கொள்வதற்கு தயார். காரணம், என்னுடைய ஈமான் மரணத்துக்கு பிறகு எனக்கு சொர்க்கத்தை தரும். இந்த உலகத்தில் நான் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகிறேன், குறைகளோடு, நெருக்கடிகளோடு, கஷ்டங்களோடு, துன்பங்களோடு நான் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகிறேன். மரணத்துக்கு பிறகு அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தருவான் என்ற அந்த உயரிய பாடத்தை அந்த சின்ன பையன் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி தந்துட்டு போகுது. அப்போ உலகத்தில் ஒரு மூமினுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், நெருக்கடிகள், துன்பங்கள் எல்லாத்தையும் அவன் எப்படி எடுத்துக்கொள்ளணும்னா, நான் மூமினாக இருக்கிறதே அல்லாஹ் எனக்கு செய்த அருள்களிலே மிகப்பெரிய அருள். ஏன்னா மரணத்துக்கு பிறகு 60 வருஷம் வாழ்ந்துட்டு மௌத்தா போகிறேன். கோடிக்கணக்கான வருடங்கள் நான் மரணத்துக்கு பின்னாடி வாழ்க்கையில் வாழ போகிறேன். அங்கே மூமினாக இருக்கும்போது நான் சொர்க்கத்தில் இருப்பேன் என்ற சந்தோஷம் உங்களுக்குள்ளே இருக்கும். அந்த மகிழ்ச்சி இருக்கணும். இந்த உலகத்தில் அந்த கஷ்டங்கள், நெருக்கடிகள் நான் நீங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற பாடத்தை அந்த சிறுவன் எனக்கும் உங்களுக்கும் கற்றுத்தருகின்றான். எனவே இந்த படிப்பினைகளை பெற வேண்டும் என்பதற்காக தான் ரசூலுல்லாஹ் இந்த செய்திகளை எனக்கும் உங்களுக்கும் சொல்லித்தர்றாங்க. இந்த கதைகளை கதை சொல்லணும் என்றதுக்காக வேண்டி, வரலாறுகளை சொல்லணும் என்றதுக்காக வேண்டி சும்மா சொல்றது மூலமா என்ன லாபம்? எதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கன்னா, இதை சொல்றதின் மூலமாக, இதை படிக்கிறதின் மூலமாக மரணத்துக்கு பின்னாடி எனக்கும் உங்களுக்கும் நன்மைகளை கிடைக்க வேண்டும். இதை நாங்கள் உணர வேண்டும். இந்த உலகத்தில் உணர்ந்து அறிவுபூர்வமாக சிந்தித்து இதை வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி தந்த செய்திகள். எனவே இதை நாங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து அமுல்படுத்தக்கூடியவங்களாக மாறுவோம். வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக.